பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஐட்டு காலைட்டு வழியாக பார்க்குறேன் என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். இந்நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்க போகிறோம். என்ன அவர் கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறார் என்று பார்த்தா, அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் கேட்கிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போது எவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட அன்பு எதிர்பார்க்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது அது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நேற்று தினத்தில் பார்த்தோன்னே எனக்கு மனசு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அந்த வீடியோ என்னென்னா பாருங்கள், இந்த வசனத்தை படிச்சுட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில், நீ சரியாகாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதை நின்று நீக்கி விடுவேன். கோபம், அன்பு இல்லை அப்படின்னு ஏக்கத்தோடு கேட்குறாரு. பிறகு அடுத்த வசனத்தில், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதை நின்று நீக்கி விடுவேன். பிரியமானவர்களே, என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அந்த கிராபிக்ஸ் மாதிரி கொண்டு வராங்களே, நல்லா பண்ணுறாங்க. அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோ என்னென்னா, கதவை தட்டுறார் ஆண்டவர். கதவை தட்டும் பொழுது ஒரு மகா ஓடியாந்து திறக்கிறார். திறந்தோன்னே ஃபஸ்ட்டு 1 அப்படின்ற போட்டிருக்கிற அந்த பெஞ்சில் சேர்லாம் ஆண்டவர் உட்கார வச்சுட்டு ஒரே சந்தோஷம் சம்பாஷிக்கிற, ஆண்டவரோட ரொம்ப சம்பாஷிக்கிறா. நாட்கள் ஓடுகிறது. ஒரு சகோதரன் வந்து தட்டுகிறான். தட்டும் பொழுது அவனோட இணைந்து அவனோட அன்புக்கு அப்படியே அவள் சாய்ந்து விடுகிறாள். பின்பு ஃபோனுக்கு அப்படியே சாய்ந்து விடுகிறார். ஃபோன் இது கைஃபோனுக்கு. இந்த ஃபோனில் வர்றதெல்லாம் பார்த்து ஒரே சம்பாஷணை. அதோடு அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. அப்புறம் இன்னொருத்தி வரா, குடி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷம், அவளோட ட்ரிங்க்ஸ் பண்ணுறா. என்ன கதைன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்த சேரில் அவரை 2ஆவது ஆக்கிட்டா. 2ஆவது ஒரு நபர் வந்தோன்னா அவரை 3ஆவது இடத்துல நிற்க வச்சுட்டா. 3ஆவது ஒரு இடத்துல வரும்போது அவரை 4ஆவது சேரில் உட்கார வச்சுட்டா. 4ஆவது ஒரு நபர் வரார், லவர். வந்த உடனே ஒரே அன்பு. அந்த அன்பு, மனுஷனோட அன்பு, பூ கொண்டு வந்து கொடுக்குறார். அதை அப்படியே வாங்கி மோர்ந்து அவனை அப்படியே சேர்த்து அணைத்து கொள்ளுகிறாள். அவர் 5ஆவது சேரில் உட்கார வச்சுட்டு அவனோட ரொம்ப பேசுகிறதும், கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதும், அவன் மேலே சாய்ந்து கொள்ளுகிறதும், இவரை அப்படியே 5ஆவது சேரில் உட்கார வச்சுட்டா. இதெல்லாம் என்ன பண்ணிட்டா, ஃபஸ்ட்டு ஒரு நண்பர், 2ஆவது ஒரு ஃபோனு, 3ஆவது ஒரு குடி, 4ஆவது லவ்வரு, 4ஆவது ஆள் வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான், முதலிடமாக கொடுக்குறா. இவரையோ 5ஆவது நம்பர் சேரில் உட்கார வைத்து விட்டா. மனக்கவலையோடு உட்காந்துருக்கிறார். அப்படியே அழுகுறாரு. அந்த அன்புக்கு ஏங்கி நிற்கிற மாதிரி அந்த வீடியோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நான் பரலோகத்தில் அவர் கவலையோடு நிற்கிறத நான் பார்த்தேன். அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, போங்க சீக்கிரம் போங்க. அதில் ஒரு ஜாய் டிவியில் ஒரு ஊழியக்கார் வருவார், தெலுங்கு பேசுவார் அவர். அவர் பேர் எனக்கு தெரியல, இப்போல்லாம் ரொம்ப நாளாக காணோம். நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் சொல்கிறேன். நான் அந்த அவர் வந்து பரலோகத்தில் இருக்கேன். அவரும் சொல்கிறார், போங்கன்னு உட்காந்துருக்கார். இதை நான் யார்கிட்ட சொன்னால் நம்புவாங்க அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது, அப்போது எனக்கு இந்த வருஷம் 7ஆவது வாட்டி படிக்கும் பொழுது பைபிளை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் கடைசியில் நான் பார்க்குறேன். தேவதூதன் சொல்கிறான் இயேசுவை பார்த்து, நீ அருவாளை நீட்டை விடும், பயிர் முதிர்ந்தது அப்படின்னு சொல்லி இயேசுக்கு தூதன் என்ன பண்ணுறான், கட்டளையிடுகிறான். ஊழியக்காரனுக்கு என்ன பேர் வைத்திருக்கிறார் கடவுள்? மல்கியா 3ஆம் அதிகார தூதன். அவன் தேவ தூதனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, இது நிறைய எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு கனவுக்கும் ஒரு படிப்புக்கும் பைபிளுக்கும் சம்மந்தப்படுத்தி இந்த 7ஆவது வாட்டி படிக்கும்போது தான் நிறைய காரியங்களை நான் அறிந்து கொண்டேன். சரி, ஓகே, பாருங்கள். அதை சொன்னால் அதை நான் பார்க்கல, நீ எப்படி பார்த்தன்றது தான் நிறைய அவரோட கேள்வியாக இருக்குது. சரி, பரவாயில்ல,
பொய் சொல்லலை, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துதுன்னு அப்படி சொல்லுகிறேன். அப்போ பாருங்கள், அந்த அஞ்சாவது நம்பர் சேரில் அவரை உட்கார வைத்து விட்ட பிறகு அவர் ஒரே கவலையாக பார்க்குறாரு. எனக்கு வயிறாக எரிஞ்சிச்சு, அழுகுறேன். ஐயோ, காலையில் திருப்பி நான் பார்க்கும்போது எனக்கு மனசு அப்படி கஷ்டமாயிடுச்சு. ஐயோ ஏசப்பா, ஒரு நாளும் நீங்கள் எனக்காக ஏங்குறவனா வைக்கவே கூடாதுப்பா. ஒரு நாளும் என் பிள்ளை தடுமாறிச்சு, என் பிள்ளை என்னை மறந்துச்சு சொல்லவே கூடாது ஏசப்பான்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஒரு தீர்மானம் பண்ணன்னு சொல்லக்கூடாது. அதில் நிலை நிற்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். மனசு அப்படி கஷ்டமாயிடுச்சு. அது ஒரு டிராஃபிக், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இது பண்ணியிருக்காங்க பொம்மை மாதிரி. ஆனாலும் அவர் கவலையாக இருக்கிற முகத்தை நான் பரலோகத்தில் பார்த்தேன் பிரியமான. அதே போல் அந்த 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 கதையை சித்தரித்திருக்கிறாங்க. நாம் எதிலிருந்து விழுந்தோம்? ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை சோதித்து அறிய வேண்டிய நிலைமையிலே நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. பாருங்கள், இதையும் சொல்கிறாரு. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தினால் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகளை, உன் பிரயாசத்தை, உன் பொறுமையும், நீ பொல்லாதவர்களை சகிக்கூடாமல் இருந்ததையும், அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும், நீ அதை அறிந்து நீ சகித்து கொண்டிருந்ததையும், இருக்கிறதையும், நான் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் நீ எதில் விழுந்தப்பா? நீ எதில் விழுந்த? அதை யோசி. நீ எந்த நிலைமையிலேருந்து விழுந்த? எதற்காக விழுந்த? யார் மூலியமாக விழுந்த? எதை பார்த்து நீ விழுந்த? நீ மனம் திரும்பு. அந்த அன்பு கேட்குறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அவர் குறைபட நம்ம மேலே அவர் வச்சுக்கிற அன்பு, படைத்தவர்ப்பா. அவரை படைத்தவர், நம்மளை படைத்தவர், உருவாக்கினவர், நம்மளை உறுப்புகளை வைத்தவர், நம் மூக்கிலே சுவாசத்தை வைத்தவர் நமக்கு இடத்துல அன்பு கேட்கிறார். கோபம் வருது. நீ என்ன நிலைமையில் விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் இந்த கிரிகளை நீ செய்யாவிட்டால் சீக்கிரமாக உன்னிடத்தில் மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கின் தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். மனிதன் அன்பு மறைந்துவிடும். அந்த அந்த கடைசியில் அந்த 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 சின்ன இதில் பார்த்திங்கன்னா, அந்த வீடியோ பார்த்ததில், அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கத்துறா கத்தி பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறா. மனிதனோட அன்பு அவ்வளோதான். ஒரு லிமிட்டு, ஒரு எல்லைக்கு மேலே போகவே போகாது பிரியமானவர்களை, எல்லைக்கு மேலே போகவே போகாது. ஆனால் இந்த தேவாதி தேவனுக்கு, அவருக்கு அகலம், ஆழம், உயரம், நீளம் அப்படியாப்பட்ட அன்பு வைத்திருக்கிறவர் நம்ம மறப்போமானால் நம்மளை விட பரிதவிக்கிறவர் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அதுக்கு தான் சொல்கிறாரு பாருங்கள், பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? நம்ம தப்பிக்கவே முடியாது. அவர் வழியாக போகும்பொழுது தான் தப்பித்து கொள்வோம். அவர் எப்படி பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி நான் பரலோகத்தில் இருக்க நம்மளோட பேசுகிறாருங்க. அது என்ன இடத்துல விழுந்தோம் என்று அறிந்து அவர் இடத்துல அன்பு காட்டுவோமானால் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறுவோம். இதில் டைம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 12 23 24 பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு வார்த்தைகள் இருக்கிறது. படித்து பாருங்கள், ருசிங்கள். அவர் இன்னார் என்று பாருங்கள். நம்ம இன்ன இடத்துலேருந்து விழுந்தோம் என்று சிந்தித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமீன். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போமா? யாரெல்லாம் விழுந்திருக்கிறார்கள் ஆதியிலே கொண்டு இருந்த அன்பை விட்டு? ஆண்டவரே, நான் எதிலெல்லாம் விழுந்தனோ, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக, என் தாய் தகப்பனுக்காக, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக உண்மை எந்த இடத்துலலாம் மறுதளித்தனோ, ஆண்டவரே மன்னிங்கப்பா, மன்னிங்க. ஒரு விஷயம் மன்னிங்க. உண்மை முன்ன வைக்கட்டோம்ப்பா.
பிள்ளைகளை அங்கெல்லாம் விழுந்திருக்கிறார்களோ மனம் திரும்பட்டும் ஏசப்பா, மனம் திரும்பி குணப்படட்டும். முதல்ல வைக்கட்டும், அன்பில் உம்மோட அன்பில் ஆண்டவரையும் இணைக்கப்படட்டும் அப்பா. நீர் இன்னிடத்துலேருந்து விழுந்தோம் என்று நாங்கள் அறிந்தோம் இடத்துல வரும்போது நீ சேர்த்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுப்பீராக, பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.